Praise the Lord, sister. Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இணைந்திருக்கிறவங்களையே Praise the Lord. நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களோட கரத்திலே கொடுக்கிறேன் பாஸ்டர். நீங்க வழி நடத்துங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, Pastor. Oh, God bless you. Thank you, sister. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நான் இந்த திங்கட்கிழமை உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய செய்தி கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ரெண்டு கூட்டத்தார் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். ஒன்று ஆண்டவருக்கு பயமில்லாத போல் மனம் போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்னொன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாய் வாழ்கிற வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் என்பதை வேதம் எச்சரிக்கும் போது பயப்படுகின்ற பயத்தை நம்முடைய உள்ளத்தில் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுகிறோம். ஒரு கூட்டம் பயப்படாமல் நடக்கிறது. இன்னொரு கூட்டம் அது என்ன செய்கிறது என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. துணிந்து பாவத்தை செய்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அல்ல. பாவத்தை எதிர்த்து நின்று வாழ்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே இருக்கும். கர்த்தரோடு வாழுகிற மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், ஆண்டவருக்கு பயந்து நான் நடக்காவிட்டால் கர்த்தருடைய கோபம் என் மீது வீசும் என்று நினைக்கிறான். அடுத்ததாக துணிச்சலோடு பயமில்லாதபடி துணிந்தவனாய் குற்றங்களை புரிவதற்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாதவனாய் பாவத்தையும் தண்ணீரை போல குடிக்கிறவனாய் பாவத்தோடு சஞ்சரிக்கிறவனாய் பாவத்தோடு வாழ்கிறவனாய் அந்த மனச்சாட்சி இல்லாதபடி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது கர்த்தருக்கு பயமில்லாத வாழ்கிற வாழ்க்கை. வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சில நபர்களை கர்த்தருக்கு எப்படி பயந்து வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு பயப்படாதவனுக்கு தேவ கோபாக்கின வரும் நியாய தீர்ப்பு நாளிலே அவனுக்கு சாதகமா இருக்காது, அது பாதகமாய் மாறும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நியாய தீர்ப்பு நாளில் அவனுக்கு சாதகமாய் எல்லாம் முடியும். தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய காலமாய் வாழ்வதற்கு பிரவேசிப்பார். கர்த்தருடைய பசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மனிதனை நாம் பார்க்கின்றோம். நெகேமியா என்ற மனிதன், அவன் எவ்விதமாக கர்த்தருக்கு பயந்தான். தெய்வ பக்தி அவனுக்குள் இருந்தது.
தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனாயிருந்தான். தெய்வத்தோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். தெய்வத்தோடு வாழுகிறவனாயிருந்தான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம். அவருடைய நாமத்தை நம்பி தெய்வ பக்தியோடு வாழ்கிறவனுக்கு கிருபை நன்மை உண்டு. இந்த நெகேமியா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தபடினாலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ராஜாவுக்கு பணிவிடக்காரனாய் இருந்தான். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு இருந்தது. தேவ வசனத்தில் வாசிக்கிறோம் அவனை குறித்து விரைவாக. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையில் அப்பமும் திராட்ச ரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்தபடினால் இப்படி செய்யவில்லை. கர்த்தரை அறியாதவர்கள், அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவர்கள், தன் வாழ்க்கையில் பயம் இல்லாதவர்கள், அவர்கள் வாங்கின அப்ப திராட்சை ரசம் 40 சேக்கல் வெள்ளி, அது மாத்திரமல்ல வேலைக்காரர்களை அவர்களுடைய வேலைக்காரர் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜனங்கள் மீது அதிகாரத்தை செலுத்தினார்கள். அதிகாரம் செலுத்தப்பட்டது. அவர்களிடத்திலிருந்து பொருள்கள் பறிக்கப்பட்டது. பொருள்களை இழந்தும் அதிகாரத்தின் கீழ் பட்டிருக்க வேண்டும் என்ற நிலை ஒரு மனிதனுக்கு வரும்போது எவ்வளவு வேதனை, எவ்வளவு துக்கமானது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது கர்த்தருக்கு பயம் இல்லாத ஒரு கூட்டம். அவனுக்கு தெய்வ பக்தி என்றால் என்ன தெரியாது. தெய்வ கோப அக்கினை என்றால் என்று தெரியாது. பாவத்தை செய்தால் இப்படி தண்டிக்கப்படுவோம் என்று தெரியாது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் உறுதியாய் இந்த உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் ஆகி இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாய் தன் வாழ்க்கையில் குற்றங்களை செய்து குவித்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா இன்னொரு கூட்டத்தில் சேர்ந்த நெகேமியா என்னும் தேவ பக்தி உள்ளவன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன், அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்நிய தெய்வத்தை வணங்குகிற அந்த ஜனங்கள், அந்த அதிகாரிகள் இன்னார் இன்னார் இவ்விதமாக வாங்கி கொண்டிருந்தார்கள். நானோ என்றால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நானோ, பசுத்தமுள்ள தெய்வத்தை என் கர்த்தராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நானோ, அவர் கட்டளையை வைத்து வாழ்கிற நானோ, அவருக்கு பயப்படுகிற பயம் உள்ளத்திலே வைத்து உள்ளத்தில்
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்கிற நானோ, என் இதயம் முழுதுமாக அவருக்கு பயப்படுகிற பயத்தை வைத்து வாழ்கிற நானோ அவர்களைப் போல, நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. தேவனுக்கு பயந்தபடினால் இப்படி செய்யவில்லை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட, மகிமைப்பட, அவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்கிற ஒரு நபரை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். லஞ்சம் என்பது இந்த உலகத்திலே பெருகி இருக்கிறது. எதற்கு எடுத்தாலும் எந்த இடத்தில் போனாலும் லஞ்சம் இல்லாதபடி ஒரு வேலை இருக்கிறது என்றால் அந்த வேலைக்கு முடித்து கொடுப்பதற்காக இவ்வளவு பணம் என்று கேட்டு வாங்குறா, அதிகமாக கேட்டு வாங்குறா. அந்த உலகத்துல பொருளையும் பணத்தையும் தாராளமாக வாயை விட்டு கேட்டு வாங்கி தேவ கோபாக்கினை பெற்றுக் கொள்ளுகிற ஜனங்கள் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்தில் தேவனுக்கு பயந்தபடினால் இப்படி செய்யவில்லை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே பாவத்தை எதிர்த்து, இது தவறு, இதை செய்யக்கூடாது, இது கர்த்தருடைய கோபத்தை கொண்டு வரும், கர்த்தருக்கு நான் விரோதியாய் மாறிவிடுவேன், பிசாசுக்கு அடிமையாய் மாறிவிடுவேன். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் உள்ளத்தில் இருக்கிறது. அவர்களை போல துணிந்து நான் பாவத்தை செய்ய மாட்டேன், துணிந்து மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்க மாட்டேன். இதுதான் இவனுக்கு இருந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது விஞ்ஞானம் பெருகி இருக்கிறது. இன்டர்நெட் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் இந்த உலகத்தையே கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஸ்மார்ட் போன் மூலமாக எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலங்கள் மாறும், மனிதர்களுடைய கல்ச்சர்கள் மாறலாம், நாட்கள் செல்ல செல்ல, ஜெனரேஷன் செல்ல செல்ல மூன்று நூற்றாண்டுக்கு முன்னாக இருந்த பழக்கங்கள் எல்லாம் ஒழிந்து விட்டு இப்போது வேறு விதமாக மாறி இருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒன்று மாத்திரம் சிந்திக்க வேண்டும். காலங்கள் மாறும், வருடங்கள் மாறும், வானமும் பூமியும் ஒழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது, அது நிலைத்து நிற்கின்ற வார்த்தை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவில்லை, இங்கத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் ஆலயத்திற்கு ஒழுங்காக போவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் பாவத்தை எதிர்த்து வாழ்வோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவென்றால் பசுத்தத்திற்காக போராடி வாழ்வோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவருடைய வசனத்திற்கு நடுங்குவோம். அவருடைய வசனத்தை ஆர்வமாய் கேட்டு அதை வைத்து வாழ்வதற்காக பிரயாசப்படுவோம். அருமையானவில்லை, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கின்ற இந்த வார்த்தை என்னவென்றால், அவருக்கு பயப்படுகிற பயம் ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டும், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது வேத வசனத்திற்கு கனத்தை கொடுக்கிற பிள்ளைகள் இல்லை.
சத்தியத்தை கேட்போம், அதை வைத்து வாழ்வது கிடையாது. சத்தியத்தை வாசிப்போம், அதனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்வது கிடையாது. கர்த்தர் என்ன விருப்பப்படுகிறார் என்பதை குறித்து அறிந்து கொள்வது கிடையாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும் பொழுது தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தாசன். கர்த்தராகிய தேவனுடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம், வல்லமுள்ள நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவனுள்ளவர். இஸ்ரவேலின் தேவன் என்றென்றும் மாறாதவராயிருக்கிறார். அந்த மாறாத தெய்வத்தை விசுவாசித்து நேசிக்கிற நாம் அவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அநேகர் ஆலயங்களுக்கு செல்வது கிடையாது. ஆலயத்திற்கு சென்றாலும் தெய்வ பக்தியோடு ஆராதனை செய்வது கிடையாது. ஏதோ கடமைக்காக செய்கிறோம் போகிறோம் என்று இருக்கின்றார். எனக்கு அருமையானவில்லை, கர்த்தர் அழைத்தது என்னது எதற்காக என்றால் அவரை ஆராதிக்க. அடிமை தனத்தில் இருந்து இஸ்ரவேல் அடிமை வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து அவர்களை விடுவித்தது எதற்காக என்றால் கர்த்தருக்கு என்று ஆராதனை செய்வதற்கு. உன்னையும் என்னையும் எதற்காக படைத்தார் என்றால் அவர் இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தான். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நெகேமியா சொல்லுகிறான், அவர்கள் இப்படி தவறுகளை செய்தார்கள், நானோ கர்த்தருக்கு பயந்தபடினால் இப்படி செய்யவில்லை. கர்த்தருக்கு பயந்தபடினால் இப்படி செய்யவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும், கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகின்ற நாம் பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள வேண்டும், விசுவாசத்தோடு தொழுது கொள்ள, தெய்வ பக்தியோடு தொழுது கொள்ள வேண்டும். பயமில்லாதபடி ஆலயங்களுக்கு செல்லுவது கிடையாது, ஜெப கூடுகைகளுக்கு செல்லுவது கிடையாது, தேவ வசனத்தை வைத்து வாழ்வது கிடையாது. தேவனுடைய கட்டளையை மிதித்து உடைத்து தன் வாழ்க்கையில் மனம் போன வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற சில கிறிஸ்தவர்களும் உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடினாலே உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகி உலகத்தோடு வாழ்கிற பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவ வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நானோ கர்த்தருக்கு தேவனுக்கு பயந்தபடினால் இப்படி செய்யவில்லை. நல்ல சாட்சி, இது அருமையான சாட்சி. இன்னொரு மனிதன் வேதத்திலே பார்க்கும்போது, இன்னொரு மனிதன் யோபு என்னும் ஒரு மனிதன். யோபு வாழ்ந்த காலகட்டத்தில் ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறார், அவன் எப்படி கர்த்தருக்கு பயந்தான் என்று. மனுஷனிடத்தில் புகழ்ச்சியும் பெருமையான காரியங்களையும் சாட்சியும் பெற்றுக்கொள்ளலாம். மனிதன்
நெருக்கமாய் இருந்தால் புகழ்ந்து பேசுவது வழக்கம். ஆனா கர்த்தருடைய கேரக்டர் அப்படி அல்ல. உண்மைக்கு உண்மையாய் பேசுகிற கர்த்தர் அவர். பொய்யுரையா தேவன், சத்தியத்தில் நிற்கிற தேவன். நானே வழியும் சத்தியமும் என்று, நானே சத்தியம் என்று உரைக்கிற கர்த்தர் அவர். அவருக்குள் சத்தியம் வாழ்கிறது, அவரே சத்தியம். இந்த சத்தியமான கிறிஸ்துவை வைத்து வாழ்கிற ஒவ்வொரு நபரும் சாத்தான் அநேக சோதனைகளை கொண்டு வருவான். யோபுக்கும் சோதனை கொண்டு வந்தான். ஆண்டவர் யோபு குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் ஆராய போகிறோம். வாசிக்கிறேன். யோபு 1:8, 9, 10. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ரோனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நோனமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்ற எவ்விதமான சாட்சியை பெற்றிருக்கிறான் பாருங்க. அவன் பெற்ற சாட்சி என்ன? கர்த்தர் அவனை உத்தமன் என்று, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சாட்சி சொன்னது மாத்திரமல்ல, அவனை போல இந்த பூமியில் யாரும் இல்லை. எவ்வளவு பசுத்தமாய் வாழ்ந்திருப்பான், எவ்வளவு உண்மையாய் வாழ்ந்திருப்பான், எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திருப்பான், எப்படி அவன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருப்பான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அதற்கு அவன் நான் பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். இங்கத்தான் போராட்டம் வருகிறது. என்ன போராட்டம் வருகிறது என்றால், யோபின் மீது கண்ணை வைக்கின்ற ஒரு போராட்டம். யோபு ஒரு பசுத்தவான், யோபு ஒரு நீதிமான், யோபு பசுத்தமாய் வாழ்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளை. தன் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும் என்று அதிகாலையிலே அவர்களை அழைத்து பலிபீடத்தை கட்டி, பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது, குற்றத்தை புரியக்கூடாது என்று அவர்களை கட்டி காப்பாற்றின ஒரு பசுத்தமுள்ள தகப்பனாய் விளங்கினார். இதை மறக்கவே முடியாது. கர்த்தருடைய நாமம் மாறாத நாமம், உயர்த்தப்பட்ட நாமம், மகிமைய நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். அந்த ஜீவனுள்ள நாமத்தை அறிந்து கொள்ளுகிற நாம், புரிந்து கொள்ளுகிற நாம், அவருடைய நாமத்தினாலே பயப்படுகிற பயத்தை உள்ளத்தில் வைத்து வாழ வேண்டும். யோபு கர்த்தரிடத்தில் மிக பெரியதான உன்னதமான ஒரு சாட்சியை பெற்றார். அவன் உத்தமன்,
பசுத்தவான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. யோபு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து ஒரு பலிப்பீடத்தை கட்டி அவர்கள் பாவம் செய்யக்கூடாது என்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவன் உறுதியாய் பற்றி கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த ஒரு நபரை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சவுலை பற்றி நாம் பார்க்கிறோம். சவுல் எப்படி சபையை துன்புறுத்தினான், சவுல் எப்படி விசுவாசிகளை துன்புறுத்தினான். வேதம் சொல்லுகிறது, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடீதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில் விழுந்தான். இந்த ஸ்டோரி அநேகருக்கு தெரியும். ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை எதிர்க்கிற ஒரு வாழ்க்கை, சாத்தானுக்கு துணை போன ஒரு வாழ்க்கை, சாத்தானோடு வாழ்கிற சாத்தானுடைய கிரியைகளை செய்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த வாழ்க்கை. சவுல் முற்றிலுமாக துர்மார்க்கதனமாய் வைராக்கியத்தின் கோபத்தோடு ஜனங்களை துன்புறுத்துவதில், அடிப்பதில், அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை கேள்விக்குறியாய் கொண்டு வந்து விசுவாசிகளை துன்புறுத்துவது, சபையை துன்புறுத்துவது, இப்படி இவன் செய்து கொண்டிருந்த இவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இங்கு ஒன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒரு மனிதன் செய்வதை அநேக நாட்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். ஆண்டவருக்கு இவன் சபைகளை துன்புறுத்துவதும் விசுவாசிகளுடைய குடும்பங்களை துன்புறுத்துவதிலும் இவன் தீவிரமாய் செயல்பட்டவனாய் இருந்த போது ஆண்டவர் இவனை வழியிலே சந்திக்கிறார். அப்போ அந்த ஒளி இவன் மீது பிரகாசிக்கும் பொழுது அந்த ஒளியை தாங்க முடியாதபடி வேதம் சொல்லுகிறது, அவன் தரையிலே விழுந்தான். ஒரு தெய்வ பக்தி இல்லாதவன், கிறிஸ்துவை எதிர்த்தவன், சபைகளுக்கு துன்புறுத்தினவன். சபை கர்த்தருக்கு உகந்தது. சபை, அந்த சபையின் கர்த்தர் ஆண்டவர் இயேசு. அந்த சபையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இடத்தில் இவன் போய் துன்பத்தை கொடுப்பதற்கு, உபத்திரத்தை கொடுப்பதற்கு கடந்து சென்றான். கர்த்தர் அநேக நாட்கள் பார்த்து கொண்டு இருக்கவில்லை. இதுதான் ஒரு முக்கியமான பகுதி.
இன்ற காலகட்டத்தில் சபைகள் உடைக்கப்படுகிறது. வீட்டில் ஆராதனை செய்யக்கூடாது என்று தடுக்கிறார்கள். ஆலயங்கள் சுட்டெரிக்கப்படுகிறது. மணிப்பூர் என்னும் தேசத்தில் அதற்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியா தேசத்தில் ஜனங்கள் காட்டில் வாழ்கிறார்கள், தான் சொந்த வீட்டை விட்டு. போர்க்களமாய் அந்த மணிப்பூர் ஸ்டேட் மிக வேதனையோடு அநேக ஜனங்கள் தினந்தோறும் மடிகிறதை பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள், இன்னொருவன் அந்நிய தெய்வத்தை வணங்கி அந்நிய தெய்வங்களுக்கு கீழ்ப்படுகிறவன். இந்த 2 பேருக்கும் தான் யுத்தம். இவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் இருக்கின்ற இடத்தில் விலையேறப்பட்ட பொருள்கள் இருக்கிறது என்றும் அதை அபகரிக்க வேண்டும் என்று அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவர்கள் அங்கு போகிறதற்கு, அவர்களை அழிப்பதற்கு பிரயாசப்படுகிறார்கள். விதமான உபத்திரத்தின் காலத்தில் கிறிஸ்தவர்கள் கடந்து செல்லும் போது சில நேரத்தில் நினைக்கிறோம், ஆண்டவர் இதை பார்க்கவில்லையா? ஆண்டவர் இதை நமக்காக செய்ய முடியாதா? இவ்வளவு உபத்திரத்தை அனுபவிக்கிறோமே. ஒரு வகையில பார்க்கும் போது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற வருமானத்தை குறைத்து விட்டார்கள். இந்த பணத்தினால தான் இவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்று அறியாமையினாலே பேசுகிறான். வேதம் என்பது பசுத்தம் உள்ளது. அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது அதை கேட்கிற மனிதனுடைய மனம் மாறுகிறது. பாவத்தை அதிகாரத்தோடு மன்னிக்கிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார் என்பது இந்த உலகத்திற்கு பறைசாட்டுவதற்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் எழும்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் விழுந்தார்கள், அடிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். ஆனால் கர்த்தரோ அழியாதவராய் நித்திய காலமாய் வாழ்கிற உயிரோடு இருக்கிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த தேசத்தில் எவ்வளவு கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் ஒரு நாளில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவர்கள் மீது ஜெயம் கொள்ளுகிற காலம் வரும், வெற்றி கொள்ளுகிற காலம் வரும். இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, வேத வசனத்தின் மூலமாக ஆராயும் பொழுது, வானத்திலிருந்து ஒளி வந்த பிறகு சடிதியிலே அவனை தாக்கினது, அவன் கீழே விழுந்தான். இவன் கேட்கிற கேள்விதான், ஆண்டவர் அவன் பெயரை சொல்லி அழைக்கிறார். அப்போது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். கர்த்தர் பேச ஆரம்பித்தார். சடுதியிலே அவனுடைய பயணத்தை தடுத்து நிறுத்துவதற்காக கர்த்தர் இறங்கி வந்தார். எத்தனை உபத்திரங்கள் கிறிஸ்துவுக்காக, எத்தனை போராட்டங்கள் கிறிஸ்துவுக்காக, எத்தனை கண்ணீர்கள் கிறிஸ்துவுக்காக, எவ்வளவு வேதனைகள் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற அருமையான சகோதர சகோதரியே, கர்த்தருடைய சித்தம் நேரம் என்று உண்டு. அவர் வரும் பொழுது அதை தடுத்து நிறுத்துவார். சடுதியிலே கர்த்தர் அவனை சந்தித்தார். உபத்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு வாதாட உடனே இறங்கி வந்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் யார்? அருமையா இருக்கு இல்லையா? இவ்வளவு நாட்கள் அவருடைய நாமத்தையே பேசக்கூடாது என்று
அவரை பின்பற்றக்கூடாது, அவரை நேசிக்க கூடாது, அவருடைய சுவிசேஷத்தை அறியக்கூடாது என்று உபத்திரப்படுத்தி கொண்டு வந்தாயே. எந்த தெய்வத்தை எதிர்த்தாயோ அதே கர்த்தர் உன்னை சடிதியில் சந்தித்தார். கீழே விழுந்த பிறகுதான் உனக்கு தெரிகிறது ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை. நான் அடித்தது, அடித்து நொறுக்கினது உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை என்று அவன் அறிந்து கொண்டான். அவனுக்கு தெய்வ பக்தி இல்லாமல் இருந்தது. கர்த்தர் சந்தித்த பிறகு அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு வந்தது. நீ யார்? ஆண்டவர் சொல்றார் அருமையா, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. எவ்வளவு அன்புள்ள தேவன், தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற தேவன், தன்னுடைய பிள்ளைகளுக்காக உடனே வந்து நிற்கிற, உடனே தடுத்து நிறுத்துகிற தேவன் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். அந்த தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டும். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அருமையான வார்த்தையை கொட்டி தீர்த்தார் கர்த்தர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ ஆண்டவர் சந்தித்த பிறகு இவனுக்குள்ளே கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயம் வந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். ஆலயத்திற்கு செல்லாமல் இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆலயத்திற்கு செல்வோம். வேதத்தை வாசிக்காமல் இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வேதத்தை வாசிப்போம். ஜெபம் செய்யாமல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இருந்தால் ஜெபத்தோடு பயபக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு விசுவாச குடும்பத்திற்கு, தாய் தந்தை பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில வாசம் பண்ணுகின்ற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவரை நடுக்கத்தோடு தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் உள்ளத்தை இந்த தேவ வசனம் தட்டி எழுப்புகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் போது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், பரத்தின் ஆசீர்வாதங்கள் உன் குடும்பத்தையும் உன்னையும் நிரப்பும். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவன், நீர் மாறாதவர், வல்லமுள்ளவர், ஜீவிக்கிறவர். உம்முடைய வசனத்தை சத்தியம் என்னும் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ, அதற்கு பயப்பட்டு வாழ, உம்முடைய நாமத்திற்கு பயந்து வாழ, உம்முடைய வார்த்தைக்கு பயந்து வாழ, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திற்கு பயந்து வாழ, இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் தேவ சமூகத்தோடு வாழ கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறேன். உம்முடைய பசுத்த ஆவியினுடைய உதவி ஒவ்வொருவருக்கும் தேவை. ஒவ்வொரு உள்ளத்திலும் உமக்கு பயப்படுகிற பயத்தை வெய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் கர்த்தருடைய வார்த்தையில் வைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கொடுக்கப்பட்ட செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். என்ன தலைப்பு கொடுக்குறீங்க பாஸ்டர்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற தலைப்பின் தேவசை எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் புதன்கிழமை திரும்பமாக சந்திப்போம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். எங்களுக்கு இங்கு 3
3 அடி சினோ பாஸ்டர். நான் ஒரு 12 ஓ 12 அடிக்கு சினோ மவுண்டின் இருக்கிறேன். மவுண்டின் அண்டர்ல மலை ஓ தொடருன்னு சொல்லுது நம்ம அப்படி. ஓ, ரொம்ப ஐயோ பயங்கரமா இருக்கே. ஆமென். கத்தத்தான் உங்களை காப்பாத்தணும். இப்பா அவ்வளவு குளிர். நானே குளிர்ல இருந்து வெளியே வந்துட்டேன், ஜெர்மன்ல இருந்து. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உடனே கூட இந்த வழி நடத்த வராங்க. நாங்க திரும்ப அடுத்த வாரத்துல சந்திப்போம் பாஸ்டர். காட் பிளஸ். ஓகே ஆமென். ஓகே ஓகே ஓகே. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர்